தாமரை சின்னத்தில் போட்டியிடுறான். நேரடியாக களத்திலே 27 இடத்துல பாஜக போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகளின் வழியாக கொல்லைப்புறமாக மறுபடியும் போட்டியிடுறான். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒருவேளை ஒரு அதிமுகவினுடைய அணி வெற்றி பெறுகிறது, நான் சொல்றது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெறாம எதிர்கட்சி வலிமை வருகிற போது அதிமுக ஒரு 30 இடங்கள் ஜெயிக்கிறது, பாஜக கூட்டணியோடு சேர்த்து ஒரு 40 இடம் ஜெயிக்குதுன்னா யார் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி? சனி போனால் தனியாக போகாதுன்ற மாதிரி அவங்க சாதியவாதத்தை சேர்த்து கொண்டு வரும். சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் சாதி மத மோதல்களை கூர்திட்டுகிற அரசியலை வடமாநிலங்களிலே நிகழ்த்தியதை போல தலித் அல்லாதவர்கள் என்று இடைநிலை சாதிக்காரனை, ஆதிக்க சாதிக்காரனை, உழைக்கும் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கிறவனோடு ஒரு மோதல் போக்கை உண்டாக்குகிற அரசியலை பாஜக தெளிவாக செய்வான். மதவாத சக்தியை எதிர்த்து திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசியல் கால் பதிக்க வேண்டும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், சில வேலைகள் திருமாவளவனுக்கு இருக்குதுன்னு முன்மொழிகிறீங்க. அப்படின்னா திமுகவையும் அவர் சாட வேண்டும் இல்லவா? திமுகவை சாட வேண்டிய இடத்திலே நிச்சயமாக அவர் சாடுவார். அவர் வேங்கைவேல் விஷயத்தில் திமுகவோடு உடன்பட்டு போனாரானா போகலை. மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். அவங்க பல வகையான சமரசங்களுக்கு உட்படுத்தினாலும் கூட அவருடைய போர்க்குரல் என்பது மதச்சார்பின்மையினுடைய போர்க்குரலாக தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருக்கிறது. சாதி ஒழிப்பு மாநாடுகளை அவரால் நடத்த முடியும். சனாதன ஒழிப்பு என்று வெகுஜனங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை, வெகுஜனங்களுக்கு விரோதமான விஷயத்தை அவர் உரத்து பேசக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். சனாதன ஒழிப்பு மாநாட்டை அவரால் நடத்த முடிகிறது. அவர் மாநாட்டை நடத்துனதுனால தான், அவர் அந்த குரல் கொடுத்ததுனால தான் அதை மேற்கோள் காட்டி உதயநிதி போன்ற பெரிய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச முடிகிறது. சாதிய மனம் இறுகி போய் கிடக்கிற போது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் என்று காவல்துறையின் மூலமாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், ஆதிக்கவாதிகள் அதை நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் இப்போ கொடியை ஏற்ற முடியவில்லை என்று ஒரு குமுறுகிறார்ல, இவர் இந்த கொள்கையவே பேச முடியாத வாயடைக்கக்கூடிய நிலைமையில எல்லா தலித் தலைவர்களையும் வளைத்து பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ கொடி முக்கியம் அல்ல, கொடியை ஏற்ற விட்டுட்டு கொள்கையை பறிச்சுட்டானா என்ன பண்றது? நாம் இந்த குரலையே எழுப்ப முடியாமல் போயிட்டா என்ன பண்றது? அதைத்தான், அதாவது எல்லா தரப்புலையுமே அந்த பிரச்சனை இருக்கிறது. மக்கள் பிரச்சனையில மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை உரிமைகளில் கை வைப்பதற்கான ஏதாவது சிக்கல் வரும் என்றால் நிச்சயமாக அவர் திமுகவுக்கு எதிராகவும் போராடுவார், பாஜகவுக்கு எதிராகவும் போராடுவார். தமிழ்நாட்டிலே அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக திருமாவளவன் உருவாகி வருகிறார் என்கிற சூசகமான விஷயத்தை தான் நான் இந்த சட்டமன்றத்திலே அவர் போட்டியிடுவதை பார்க்கிறேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன். வணக்கம். 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக தான் நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசணும். ஒரு களத்தில் ஒரு வித்தியாசம் தோணுது. குறிப்பாக விஜய் வந்ததும் சரி, சீமான் தனித்து போட்டி அது எப்பவுமே நடக்குது. இன்றைக்கி இந்த தேர்தல் 5 முனை போட்டியாக இருக்குது. சசிகலா அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து பயணிச்சிருக்காங்க. இந்த அரசியல் சூழலில் திருமாவளவன் அவர்கள் தனது கிட்டத்தட்ட இன்னும் 3 ஆண்டு காலம் எம்பி பதவி இருக்குது. அதை விடுத்து எம்எல்ஏ இங்கே காட்டுமன்னார் கோயிலில் தொகுதியில் நிற்க போகிறாரு. என்ன திடீர்னு அந்த இடத்துக்கு ஏன் மூவ் ஆனார்? என்ன அரசியல் சூழ்ச்சி இருக்குது? ஏன்னா அவரோட அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த ட்விட்டரில் பதிவு செஞ்ச வார்த்தை, இங்கே மாநிலத்தில் சில மாற்றங்கள் நடக்கப் போகுது, அதுக்கான அரசியல் முன்னெடுப்பை நான் பண்ணணும் அப்படின்னு முன்மொழிஞ்சு பயணிக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒப்பீட்டளவிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் 6 எம்எல்ஏக்களுக்கு சமமானவர். தொகுதி அடிப்படையிலே, அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு கூடுதலாக இந்திய அளவிலே அறியப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக திருமாவளவன் திகழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஸ்டேட்டஸில் இருந்து ஒருபடி கீழே இறங்குறதா எம்எல்ஏவாகிறது. ஆனால் அதை ஏன் எல்லாரும் உயரங்களுக்கு மேலேற முயற்சி செய்கிற போது ஏன் அவர் கீழ் இறங்குகிறார் என்கிற கேள்வி தான் பல பேரால் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு முதன்மையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, ஒரு முதன்மையான அரசியல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே மீண்டும் ஆளுங்கட்சியாக திமுக பெரும்பான்மை பெற்றும் வரலாம், அல்லது பெரும்பான்மை பெறாமல் கூட ஓரளவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு வரலாம். திமுக ஆட்சி தொடர்வது என்பதில் யாருக்குமே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சியாக வருகிற இடத்திலே அதிமுக சிதறடிக்கப்பட்டதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான தலைவராக தன்னை வடிவமைப்பதில் பின்னடைவை சந்தித்ததற்கு பின்பு
அந்த இடத்தை பாஜக கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல போனால் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அதிமுக இருக்கிறது. நீங்கள் கூட்டணி கட்சிக்காரன்லாம் இரட்டை இலையில் போட்டியிடாம தாமரை சின்னத்தில் போட்டியிடுறான். நேரடியாக களத்தில் 27 இடத்துல பாஜக போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகளின் வழியாக கொல்லைப்புறமாக மறுபடியும் போட்டியிடுறான். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒருவேளை ஒரு அதிமுகவினுடைய அணி வெற்றி பெறுகிறது, நான் சொல்றது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெறாமல் எதிர்க்கட்சி வலிமை பெறுகிற போது அதிமுக ஒரு 30 இடங்கள் ஜெயிக்கிறது, பாஜக கூட்டணியோடு சேர்த்து ஒரு 40 இடம் ஜெயிக்குதுன்னா யார் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி? பாஜக தான் எதிர்க்கட்சி. அப்போ மதவாதம் காலூன்றுவதற்கு காத்திருக்கிறது. அது சாதியவாதத்தை சேர்த்து இழுத்து கொண்டு வரும். சனி போனால் தனியாக போகாதுன்ற மாதிரி அவங்க சாதியவாதத்தை சேர்த்து கொண்டு வரும். சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் சாதி மத மோதல்களை கூர்திட்டுகிற அரசியலை வடமாநிலங்களிலே நிகழ்த்தியதை போல தலித் அல்லாதவர்கள் என்று இடைநிலை சாதிக்காரனை, ஆதிக்க சாதிக்காரனை, உழைக்கும் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கிறவனோடு ஒரு மோதல் போக்கை உண்டாக்குகிற அரசியலை பாஜக தெளிவாக செய்வான். இந்த இடத்திலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பை காப்பாற்றுவதற்கு, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு, மதச்சார்பின்மையை, அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகிற பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தான் இருக்கிறது. இடதுசாரிகள் வலிமை குறைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தொழிற்சங்க கட்டமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேர்தல் ஜனநாயகத்திலே அவர்கள் மேல் நோக்கி வளர்வதற்கு இங்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. கார்ப்பரேட் அரசியலில் இன்றைக்கு தனிமனித பிம்பமே அரசியலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இடதுசாரிகளையும் இணைத்து கொண்டு ஒரு சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுனா திருமாவளவனுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக அல்லாத 3வது அணியை, மக்கள் நல கூட்டணியை கட்டமைத்தவர் அவர்தான். அப்போ அந்த எதிர்க்கட்சி வரிசையிலே தன்னை முன்னிலைப்படுத்துவதன் வழியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்று திருமாவளவன் திட்டமிடுகிறார். அதனுடைய ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த சட்டமன்றத்திலே காட்டுமன்னார் கோவிலே அவர் நிற்பதை நான் பார்க்கிறேன். இல்லை, நீங்கள் இப்படி பேசுறது ஒரு சூழல் அந்த பயணிக்கும் பட்சத்தில் பாசிச பாஜக எதிர்த்து அந்த அளவுக்கு திருமாவளவனுக்கு இறங்கணுமா? ஒரு எம்பி பதவி என்றது அவர் சொன்ன அந்த அதிகாரம் தான் தனக்கான பங்கீடை இங்கே மக்களுக்கு என் மக்களுக்கான பங்கீடை இங்கே பகிர்ந்து தரப்படும், அந்த அதிகாரத்தில் தான் அந்த அதிகாரத்தை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு சொன்ன திருமாவளவன் ஏன் இங்கே எம்எல்ஏ பதவி ஒரு சின்ன பதவி, ஒரு மாவட்டத்தை சார்ந்த இது கடந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எம்பியாக இருந்தார் அண்ணா அவர்களே 1967 எம்பியாக இருந்தார். அவருக்கான தேவை அங்கே இருந்தது. ஒரு முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படின்ற தேவைக்காக எம்பி ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே எம்எல்ஏ நின்று அந்த முதலமைச்சர் பதவியை கைப்பற்றினார். ஆனால் திருமாவளவனோட இந்த அரசியல் சூழல் அது போல் கிடையாது. ஒரு எம்பி ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை விட்டுட்டு ஏன் இங்கே வர வேண்டும் ஒரு கேள்வி. இரண்டாவது, இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன அந்த பாசிசம் மதவாத சக்தியை எதிர்த்து திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசியல் கால் பதிக்க வேண்டும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், சில வேலைகள் திருமாவளவனுக்கு இருக்குதுன்னு முன்மொழிகிறீங்க. அப்படின்னா திமுகவையும் அவர் சாட வேண்டும் இல்லவா? திமுகவை சாட வேண்டிய இடத்திலே நிச்சயமாக அவர் சாடுவார். அவர் வேங்கைவேல் விஷயத்தில் திமுகவோடு உடன்பட்டு போனாரானா போகலை. மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். அவங்க பல வகையான சமரசங்களுக்கு உட்படுத்தினாலும் கூட அவருடைய போர்க்குரல் என்பது மதச்சார்பின்மையினுடைய போர்க்குரலாக தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருக்கிறது. சாதி ஒழிப்பு மாநாடுகளை அவரால் நடத்த முடியும். சனாதன ஒழிப்பு என்று வெகுஜனங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை, வெகுஜனங்களுக்கு விரோதமான விஷயத்தை அவர் உரத்து பேசக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். சனாதன ஒழிப்பு மாநாட்டை அவரால் நடத்த முடிகிறது. அவர் மாநாட்டை நடத்துனதுனால தான், அவர் அந்த குரல் கொடுத்ததுனால தான் அதை மேற்கோள் காட்டி உதயநிதி போன்ற பெரிய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச முடிகிறது. அதனால் தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்க்கட்சிக்கான வெற்றிடம் உருவாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை வகுப்புவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் நிரப்பக்கூடிய இடத்துல அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதை விடவும் இதை தடுப்பது தான் முக்கியமானதுன்னு அவர் கருதுகிறார். இதில் அதிகாரம் என்பது திருமாவளவனுக்கான அதிகாரம் அல்ல, எளிய மனிதர்களுக்கான அதிகாரத்துக்கு தான் கட்சியே தவிர, திருமாவளவன் நினைச்சிருந்தா பாஜக கூட்டணியில் மத்திய மந்திரி ஆகியிருக்க முடியும். எல்முருகனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை விட கூடுதலாக கேபினட்டே கொடுப்பாங்க அவருக்கு. அவரை எத்தனையோ முறை அணுகினார்கள். எனக்கு தெரிந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே பல முறை திருமாவளவனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர் இணங்க மறுத்து விட்டார். அதற்கு என்ன காரணம்னா, அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலே கலவரத்தை தூண்டுவதற்கு
ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை அவர்கள் அடியாள் வேலைக்கு பயன்படுத்துவதற்கு ஆட்கள் கேட்கிறார்கள். ஏன்னா கலவரத்தை இவன் தான் நிகழ்த்த முடியும், அடித்தட்டு மக்களாக இருக்கிறவன் தான் நிகழ்த்த முடியும், இவனை பயன்படுத்தி கொள்ளணும் அடியாள் வேலைக்கு. பார்ப்பன சக்திகள் வந்து எங்களை அடியாள் வேலைக்கு கூப்பிடுகிறார்கள். அதைத்தான் நான் வந்து திராவிட கட்சிகள் இந்த செயலை செய்யலையா? திராவிட கட்சிகள் வந்து இவ்வளவு வன்மமாக, அதாவது தனிநபர் தவறுகள் நடக்குது. இன்று கொடி நடுவதும் சரி, கொடி கம்பங்கள் நடுவதும் சரி, அதே நீங்க குறிப்பிட்டு பேசுற தலித் இன மக்கள் தானே இந்த திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் 2 கட்சிகளுக்கும் கொடி பிடித்து கொண்டிருக்கார்கள். இல்லை, அது வந்து எப்படின்னா, ஏன் அந்த இடத்துல தீர்மானம் அதை திமுக காரன் தடுக்கிறான், அதிமுக காரத்துக்காரங்க தடுக்கிறாங்கிறது ஒரு குறுகிய பார்வை. சாதிய மனம் வந்து இறுகி போய் கிடக்கிற போது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் என்று காவல்துறையின் மூலமாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், ஆதிக்கவாதிகள் அதை நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் இப்போ கொடியை வந்து ஏற்ற முடியவில்லை என்று ஒரு குமுறுகிறார்ல, இவர் இந்த கொள்கையவே பேச முடியாத வாயடைக்கக்கூடிய நிலைமையில் எல்லா தலித் தலைவர்களையும் வளைத்து பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ கொடி முக்கியம் அல்ல, கொடியை ஏற்ற விட்டுட்டு கொள்கையை பறிச்சுட்டானா என்ன பண்ணுறது? நாம் இந்த குரலையே எழுப்ப முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? அதைத்தான், அதாவது எல்லா தரப்புலையுமே அந்த பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேங்கவியலுங்க, பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே ஒவ்வொரு ஊருமே வேங்கவியல். அது ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு விதிவிலக்கான தவறு, இதுவும் நிகழ்ந்திருக்கக்கூடாதுங்கிறது சரியான பார்வை. ஆனால் அது அங்கே வந்து அது வந்து ஒரு வழக்கிலே வராது, விசாரணைக்கே வராது. அங்கே ஒவ்வொரு சாதிக்காரனுக்கு இந்த நேரம் குடிநீர் வந்து திறந்து விடுறேன் அப்படின்லாம் வச்சுருக்காங்க குஜராத்தில். சாதி ரீதியான, நீங்கள் பிரதமர் பேசும்போது சொல்லலையா, அண்ணாமலையை பற்றி பேசுகிற போது அவர் நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாரு. இன்னும் அண்ணாமலையை பற்றி வந்து தனியார் தொலைக்காட்சி, தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது அப்படியே பேசினார் அவர். அப்போ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிப்படை, இப்போ நீங்கள் ஸ்டாலின் பேசுவார் அப்படியே, இவர் வந்து நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாருங்க, இவர் அப்படி பிறக்கலங்க, அப்படி பேசுவாரா? ஸ்டாலின் பேச மாட்டார். அப்போ திராவிட இயக்கம் ஒப்பீட்டு அளவிலே சாதிய வன்மத்தை வந்து பாஜக கக்கக்கூடிய அளவிற்கு அந்த விஷத்தன்மையோடு இருக்கும்போது அந்த அளவிற்கு இவர்கள் பேச மாட்டார்கள். கட்சிக்காரன் சில பேர் குறைபாடாக இருக்கிறான், ஆதிக்க மனநிலை கொண்டவனாக இருக்கிறானா, அந்த தனி மனித தவறுகளை இயக்கத்தின் தவறாக மாற்ற முடியாது, கட்சியின் தவறாக மாற்ற முடியாது, திமுகவுடைய கொள்கையில் இருக்காது. இல்லை, எனக்கு ஒரு விஷயத்தில் திரு ராஜகம்பீரன் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். திருமாவளவன் பாஜக என்ற பாசிச அறக்கர்களை ஒழிக்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு பார்வையில் பேசுகிறீங்க. அதே மதவாத சக்தி திமுகவில் இல்லையா? என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கட்சின்ற ஒரு RSS பின்புலம் உள்ள ஒரு கட்சிக்கு கூட்டணி அங்கத்தில் இருக்குது திமுகவில், அதுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம், தேமுதிகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பாஜக தேமுதிக ஒன்று தான், ஒரே இனம் தான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம வச்சுருந்தோம் தமிழ்நாட்டு அரசியலில். அவங்களும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 10 சீட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது RSS பின்புலம் கொண்டவர் ஒரு சாதிய தலைவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்தது தவறு, ஒத்துக்கிறேன். அவர்கள் வலதுசாரிகளை பலப்படுத்துவதற்காக அங்கே அனுப்பி வைக்கிறது மட்டும் சரியாயிருமா? பாஜகவுக்கு தொடர்ந்து தேமுதிக சேவகம் செய்வதன் வழியாக பாஜகவை பலப்படுத்துவது நமக்கு நன்மை தருமா? ஒரு கேள்வி இருக்குது. இங்கே போனால் அவங்க நீர்த்து போக வேண்டியிருக்கும், அந்த கொள்கையை பேச முடியாதுல்ல. இங்கே தேமுதிக இங்கே கூட்டணி, திமுக கூட்டணிக்கு வந்த பின்னாடி வலதுசாரி அரசியலை பேச முடியாதுல்ல. இப்போ அரசியலை பொறுத்தவரையில் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி திமுகவிற்கு அந்த எந்த தலைவர்களையும் அங்கீகரிக்கலை. திருமாவளவனுக்காக விசிகாவினுடைய அங்கீகாரத்திற்காக நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அனுமதிக்கலையில், ராமதாஸையும் அனுமதிக்கலையில் திமுக. அதையெல்லாம் யாரும் பேசுகிறதே இல்லை. விசிகா வேணுமா, ராமதாஸோட பாமக வேணுமா என்று வருகிற போது திருமாவளவனுக்காக நாங்கள் விசிகா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாமகவை, ராமதாஸை நிராகரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய இடத்துல திமுக அது அந்த தியாகத்தையும் சேர்த்து பேசணும்ல. அவர் நினைத்திருந்தால் உள்ள அனுமதிச்சிருக்க முடியும்ல. வலிமை இழந்த பாமகவை எதுக்கு சேர்த்துக்கணும்னு நினைச்சிருக்கோம் நம்ம சொல்ல முடியாதுல்லங்க. ஜாதிய வாக்கு வங்கி என்பது அவர் நிறுவனருங்க. ராமதாஸ் ஒன்றும் ஒரு சும்மா வந்து ஒரு லெட்டர்பேட் கட்சி தலைவர் கிடையாது. அவர் மிகப்பெரிய அளவில் கடந்த காலங்களில் அநீதி திரட்டியவர். இன்றைக்கும் வந்து சாதிய மனநிலை கொண்டவர்கள் ராமதாஸை தங்களுடைய குல தெய்வம், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதனால் பாமகவை அனுமதிக்காததன் மூலமாக விசிகா பக்கம்தான் திமுக நிற்கிறது என்பதையும் சேர்த்து பார்க்கணும். தேமுதிக வந்து கடந்த காலத்திலே தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். 41 சீட்டு வரைக்கும் அதிமுக கொடுத்து 29 ஜெயிச்சிருக்கிறாங்க, 29 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர்கள் கணக்குப்படி பார்த்தா 41லேருந்து அவங்க 10க்கு கீழே தான் இறங்கி வந்திருக்கிறாங்க.
கடந்த தேர்தலை எல்லாம் நீங்க கணக்கில் வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறை ஏற்ற இறக்கம் ஒரு அரசியல் கட்சிக்கு வரும். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக கூட ஒரு முறை முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் விஜயகாந்த். தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் ஆளுமைகளாக இருந்த வைகோ போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அவர் முதல்வர் வேட்பாளர் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கடந்த கால வரலாற்றுக்காக ஒரு கூடுதல் இடமாக 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்னும் கொடுக்கலையே. விசிகாவை கூட 2 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு கட்சி, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த கட்சிக்கு ஒரு 2 சீட்டு கூட கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் அகில இந்திய அளவிலே அதிகார மையமாக இருக்கிற காரணத்தினால காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி தான் பார்க்கணுமே தவிர லோக்கல் பர்சன்டேஜை மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. மறுபடியும் காங்கிரஸ் வந்து இந்தியாவை ஆள்வதற்கான இன்னொரு சாத்தியம் கூட உருவாகலாம். அவங்களோட வலிமை என்பது இந்தியா முழுவதுக்கும் தேவைப்படுகிறது. நீங்கள் மதச்சார்பின்மை சக்தியாக நம்ம இருந்து கொண்டு காங்கிரஸை பலவீனப்படுத்துறது இருக்கல, அது யாருக்கு சாதகமானது? காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கறதுங்கிறது வெறும் எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது அல்ல. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்கு இந்தியா முழுக்க பற்றி பரவி படர்ந்து கிடக்கக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் மட்டும்தான். இன்னைக்கு அவர்கள் வலிமை இல்லாமல் இருக்கலாம், அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம். காங்கிரஸ் இல்லாமல் போனால் இந்தியாவில் மதச்சார்பின்மை இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தான் குறைந்தபட்சம் இந்த நாட்டினுடைய எல்லா பன்முகத்தன்மைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கான ஒரு குறைந்தபட்ச தார்மீக உரிமையை வந்து அவர்கள் தான் பேசுகிறார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம் காக்கப்பட வேண்டும் என்றால் காங்கிரஸ் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அதை வந்து செய்கிறார்களே தவிர எல்லாவற்றையுமே குறுகிய வந்து ஒரு முட்டுச்சந்தில் வச்சு பார்க்குறது மாதிரி பார்க்க முடியாது. அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தேவைப்படுகிறது. இப்போ வந்து ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கட்சிகளை நேரடியாக கூட்டணியில் சேர்த்து கொள்ளாத பின்னடைவே வட மாவட்டங்களிலே செல்வாக்கு மிக்கவர்களாக தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி 5000-10,000 ஓட்டு தொகுதியில் இருக்குது. அப்போ அதையெல்லாம் சமன்படுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. இந்த சீமான் வந்து அடிவயத்திலிருந்து கத்தி தமிழ் இனவெறி மாதிரி பேசி மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவன், நாயுடா இருக்கவன், நாயக்கராக இருக்கிறவன், எல்லாத்தையும் தெலுங்கு செட்டியாராக இருக்கிறவன், இந்த மாதிரியான மொழி சிறுபான்மை மக்களை பூரா பகைவர்களாக மாற்றி ஒரு மோசமான இன அரசியலை தொடர்ந்து பேசி வருவதன் வழியாக அந்த மொழி சிறுபான்மை மக்கள் என்ன பண்ணுறான்னா, நம்ம 400 வருஷம் 300 வருஷமாக இந்த மண்ணில் இருக்கோம், மதுரை மண்ணில் இருக்கோம், பல ஊர்களில் இருக்கோம், நம்மளை வந்து எதிரியாக சித்தரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. அவர்களுடைய வாக்கு வங்கியெல்லாம் அணி திரட்டுவதற்கு தேமுதிக பயன்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து 3 1 பங்கு தெலுங்கு பேசுகிறவன் இருக்காங்கிறத அந்த தகவலே பல பேருக்கு தெரியல. 27% இருக்கான் அவன் ஓட்டு. அது வந்து தேமுதிகவின் மூலமாக திமுகவுக்கு அறுவடையாகிறது. அதனால் எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய, எல்லா தரப்பு மக்களின் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க கண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குது. ஒரு அரசியல் கட்சி ஒரு தரப்பை மட்டுமே, இப்போ முத்தரையர், இப்போ நீங்கள் சொல்கிற ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருன்னு சொல்கிற ஒரு வேணான்னு சொன்னால் முத்தரையருடைய வாக்கு வங்கி என்பது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது சிக்கல் வரும். நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லை மாற்றுக்கிறது இல்லை. இங்கே திருமாவளவனோட அந்த அறிக்கை இருக்குல்ல, அதில் ஒரு சூசகம் இருக்குது. திரு வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், திமுகவின் பட்டியலை பாஜக தான் தயாரிக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒண்ணுங்க. இல்லை, திருமாவளவனோட இந்த சூசகமான வார்த்தை இது இந்த தமிழ்நாட்டு அரசியல் போரில் இறங்குற யுத்தியாக தான் நாம் பார்க்குறோம். என்னென்னா, ஒன்று திமுகவுக்கு சவாலா, அல்லது இந்த பாஜக உள்ள அரசியல், தமிழ்நாட்டோட அரசியலில் இந்த பாசிசம் உள்ளே வருது, அதுக்கான சவாலா? எதை நம்ம எடுத்துக்கிறது? ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவை உள்ளே வந்தால், சட்டமன்றத்தில் வந்தோன்னா சிறுத்தைகளின் கர்ஜனை யாருக்காக இருக்கும்? அது மு.க. ஸ்டாலின் அவருக்கு எதிரான ஒரு கர்ஜனையாக இருக்குமா, அல்லது பாசிச பாஜகவை எதிர்த்து கர்ஜனையாக இருக்குமா? ஏன் இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன்னா, இந்த கூட்டணியில் முதல்ல இருந்தபோதே ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்துல தான் விடுதலை சிறுத்தைகள் திமுக உடன் வந்தது. கடைசி ஓவர், அந்த ஒரு மேட்ச் முடிக்கும் போது கடைசி ஓவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு பெரிய சலசலப்பு. திருமாவளவன் அவர்களே நேரடியாக ரொம்ப மன வேதனையோடு நான் வெளிப்படுத்துகிறேன், நான் மன கசப்பில் இருக்கின்ற அந்த பகிர்ந்த தகவல், இதெல்லாம் ஒரு கூட்டி கழித்து பார்க்கணும். அதுங்க பாஜக பகை முரண், திமுக நட்பு முரண். அதுக்காக வந்து திமுக நாளைக்கு வந்து இப்போ 12 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக கார்பரேட்டுக்காக மாற்றுறாங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போக போகிறாங்களா? அவங்க எதிர்த்து தான் போராட போகிறாங்க. அது திமுக அவர் எதிர்க்க மாட்டார் என்பது அல்ல, பாஜகவை கூடுதலாக எதிர்ப்பார். எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் திமுகவையும் சேர்த்து தான் எதிர்ப்பார். ஆனால் அவர் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி, தேவையில்லாமல் சிண்டு முடிகிற வேலையெல்லாம் செய்ய மாட்டார். மக்கள் பிரச்சனையில் மக்களுக்கு வந்து அவர்களுடைய அடிப்படை உரிமைகளில் கை வைப்பதற்கான ஏதாவது சிக்கல் வரும் என்றால்
நிச்சயமாக அவர் திமுகவுக்கு எதிராகவும் போராடுவார், பாஜகவுக்கு எதிராகவும் போராடுவார். தமிழ்நாட்டிலே அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக திருமாவளவன் உருவாகி வருகிறார் என்கிற சூசகமான விஷயத்தை தான் நான் இந்த சட்டமன்றத்திலே அவர் போட்டியிடுவதை பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சிக்கு ஒரு வெற்றிடம் உருவாகி வருகிறது. அதிலே ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. அந்த இடத்திற்கு பாஜக போன்றவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். வேறு கட்சிகளிலே இருக்கிறவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் போன்றவர்கள்லாம் அரசியல் அறியாமையில் இருக்கிறார்கள். சீமான் போன்றவர்கள் இனவாத அரசியலை தமிழ் தேசியம் என்கிற ஒரு பொய்யான பூச்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி வரிசையிலே ஒரு ஆரோக்கியமான அரசியலை வழிநடத்துவதற்கு திருமாவளவன் தலைமையிலே எதிர்காலத்திலே ஒரு பெரிய கூட்டணி உருவாகும். அந்த எதிர்க்கட்சி தலைவர் வரிசையிலே திருமாவளவன் அமர்வதற்கான ஒரு காலம் கனியும். அதை நோக்கிய நகர்வு தான் இந்த சட்டமன்றத்திலே ஒரு போட்டி. பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் ஒலித்த அந்த சிறுத்தை கர்ஜனை இங்கே சட்டமன்றத்தில் ஒலிக்குமா? சட்டமன்றத்தில் ஒலிக்கும் பட்சத்தில் யாருக்கு எதிராக அந்த குரல் எழுப்ப போகுது? தொடர்ந்து பேசுவோம். நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி.